கூகுள் ப்ளே ஸ்டோரில் வெற்றிகரமாக லான்ச் பண்ணிட்டோம். போன அப்ளிகேஷனுக்கும் இந்த அப்ளிகேஷனுக்கும் என்னெல்லாம் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது, நாங்கள் எதுலெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பெட்டராக எப்படியெல்லாம் மாற்றுறதுக்கு நாங்கள் எல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறத நான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன். ஓகேங்களா? நிறைய பேர் கூகுள் சைன்இன் கேட்டீங்க. கோர்ஸ் சொல்லித்தர போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அக்கௌண்ட், மீதி எல்லாருக்குமே ஒரே அக்கௌண்ட். ஃபாரினில் இருந்தாலுமே ஒர்க் ஆகும். போன தடவை ஃபாரினில் இருந்தாலும் ஒர்க் ஆகாது. ஸோ இந்தியா நம்பர் போட்டு நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ அப்படி இல்லை. சரிங்களா? நான் இப்போ சிங்கப்பூர் நம்பர் போட்டு தான் நானே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ரெகுலர், ப்ரீமியம், விஐபி இந்த மாதிரி ஒரு 3 பிளான் இருக்கும். உங்கள் சிஸ்டத்துலேயோ இல்லை ப்ரௌசர்லேயோ இல்லை மொபைலில் கூட நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பட் உங்களுக்கு டவுட் கிளியர் பண்ணுறதுக்கு சேட் ரூம் தனியாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். நம்ம வாட்ஸ்அப் குரூப் மாதிரி அங்கே போய் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிக்கலாம், ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பிக்கலாம், ஒரு இமேஜ் அனுப்பிக்கலாம். அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் அனுப்பிக்க முடியும். நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய் நீங்கள் சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் சர்ச் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் போய்ட்டு TSRCNC ஸ்பேஸ் இல்லாமல் போடுங்க. சரிங்களா? ரெகுலராக TSRCNC அப்படி போட்டு டைப் பண்ணிங்கன்னா நம்மளோட லோகோவோட நம்ம ஆப் தெரியும். ஸோ அதை ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஓப்பன் ஆகிடும். நம்மளோட வெல்கம் ஸ்க்ரீன் இந்த மாதிரி தான் இருக்கும். போன அப்ளிகேஷனுக்கும் இந்த அப்ளிகேஷனுக்கும் என்னெல்லாம் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது, நாங்கள் எதுலெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பெட்டராக எப்படியெல்லாம் மாற்றுறதுக்கு நாங்கள் எல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறத நான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறேன். ஓகேங்களா? போன தடவை பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண முடியும். உங்களோட மேனுவலாக ஒரு இமெயில் ஐடி போட்டு பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? நிறைய பேர் கூகுள் சைன்இன் கேட்டீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷனே அங்கேருந்து வந்தாச்சு. இதில் ஒன்று உங்களுக்கு வேணும் அப்படின்னா கூகுள் லாகின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்களே இமெயில் ஐடி போட்டு இந்த இடத்துல சைன்இன் கொடுத்தீங்கன்னா புதுசாக நீங்களே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கோர்ஸ் சொல்லித்தர போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு அக்கௌண்ட், மீதி எல்லாருக்குமே ஒரே அக்கௌண்ட், லேர்னர் அக்கௌண்ட் கொடுக்கலாம். சரிங்களா? இந்த லேர்னர் அக்கௌண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பர்டிகுலராக இந்த இமெயில் ஐடி பாஸ்வேர்டு இது போடணும் அவசியம் கிடையாது. நீங்கள் டேரெக்டாக இந்த கூகுள் சைன்இன் இல்லையா, இங்கேயே கூட நீங்கள் கூகுள் அக்கௌண்ட் கூட சைன்இன் பண்ணிக்கலாம். பட் நான் எஜுகேட்டர் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறேன், நான் உங்கள் பிளாட்ஃபார்மில் கோர்ஸ் சொல்லித்தர போகிறேன் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா அப்போது இந்த கூகுள் சைன்இன் ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? அப்போ நீங்கள் கம்பல்சரி சைன் அப் கொடுத்து நீங்கள் எஜுகேட்டரை கிளிக் பண்ணி புதுசாக அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணணும். ஏன்னா இந்த எஜுகேட்டரை கிளிக் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு இதெல்லாம் போட்டு கிளியர் பண்ணுறீங்க இல்லையா, அப்போது அந்த அக்கௌண்ட் நார்மலில் இங்கே லாகின் பண்ணும்போது அதை டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லை, நீங்கள் லேர்னர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் அலாரம் வருமே தவிர ஓப்பன் ஆகாது. ஏன்னா எஜுகேட்டர் அக்கௌண்ட் ஒன்லி ஆக்சஸ் ஃபார் வெப்சைட்டில். ஓகேங்களா? நீங்கள் இதுக்கப்புறம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி நீங்கள் இப்போ க்ரியேட் பண்ண இமெயில் ஐடி பாஸ்வேர்டு இருக்கு இல்லையா, அதை போட்டிங்கன்னா அங்கே ஓப்பன் ஆகும். நம்ம அப்ளிகேஷனில் அது ஓப்பன் ஆகாது. சரிங்களா? ஏன்னா அப்ளிகேஷன் படிக்கிறதுக்கு, வீடியோஸ் பார்க்குறதுக்கு இதுக்கு மட்டும் தான். கோர்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் எஜுகேட்டர் அக்கௌண்ட் ப்ரௌசரில் இருக்குது. ஓகேங்களா? ரைட். இப்போ நான் ஆல்ரெடி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபாரினில் இருந்தாலுமே ஒர்க் ஆகும். போன தடவை ஃபாரினில் இருந்தாலும் ஒர்க் ஆகாது. ஸோ இந்தியா நம்பர் போட்டு நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ அப்படி இல்லை. சரிங்களா? நான் இப்போ சிங்கப்பூர் நம்பர் போட்டு தான் நானே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் இப்போ கூகுள் சைன்இன்னும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா? இதில் போயிட்டு நான் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோடனே நம்மளோட ஃப்ரண்ட் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ரொஃபைல். இது ஒரு டேஷ்போர்டு மாதிரி. ஓகேங்களா? இதில் எல்லாத்தையுமே ஒரே இடத்துல கண்ட்ரோல் பண்ணிக்கிற மாதிரி கொசம் இங்கே இருக்காது. சிம்பிளாக அது ஒரு பேஜில் நிறைய விஷயத்தை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம். மை கோர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் கோர்ஸ் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இடத்துல காட்டும். ஒருவேளை பர்ச்சேஸ் பண்ணலைன்னா இங்கே எம்டியாக இருக்கும். சரிங்களா? ஸோ நீங்கள் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணினதுக்கு அப்புறம் என்னன்றதை காட்டுறேன். இப்போது ஏதாவது ஒரு கோர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ மாஸ்டர் கேம் மெல்லிங் இருக்குது, மாஸ்டர் கேம் டர்னிங் இருக்குது, CNC ப்ரோக்ராமிங் இருக்குது. இந்த 3 கோர்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்டார்ட் லேர்னிங் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் வந்துடும். இந்த கோர்ஸ் என்ன லாங்குவேஜில் இருக்குது அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கும். தமிழ்னா தமிழ்னு இருக்கும். ஒருவேளை இங்கிலீஷ்லையோ ஹிந்திலையோ வேறு யாராவது கோர்ஸ் சேல் பண்ணுறாங்கன்னா அந்த கண்டென்ட்டோட லாங்குவேஜ் என்னன்றது இங்கே இருக்கும். ஓகேங்களா? அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு இப்போ இந்த கீழே ஒரு கோர்ஸ் வீடியோஸ்னு ஒரு வீடியோஸ் இருக்குல்ல, இது என்னென்னா ஒரு டாப்பிக்குக்கும் ஒரு வீடியோ சாம்பிள் இருக்கும் இங்கே. ஓகேங்களா? ஒருவேளை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஆளை கொடுத்தீங்கன்னா அந்த டாபிக் ஃபுல்லாக ஓப்பன் ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஒரு டாப்பிக்குள்ளேயும் எத்தனை வீடியோஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோஸ் ஆட்டோமேட்டிக்காக ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். இது 1 நிமிஷத்துக்கு ஓடும். இன்றைக்கி நம்ம மெஷினில் இருக்கிற இந்த பட்டன்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கெல்லாம் ஓகேங்களா, இது 1 நிமிஷத்துக்கு ஓட ஆரம்பிக்கும். ஸோ 1 நிமிஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரினா இந்த மாதிரி ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். நீங்கள் இன்னும் பர்ச்சேஸ் பண்ணல, ஃப்ரீ தான் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்ற மாதிரி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி சப்ஸ்கிரிப்ஷன் பாப்அப் மெசேஜ் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா
ஒரு 3 ஆப்ஷன் இருக்கும். ரெகுலர், ப்ரீமியம், விஐபி இந்த மாதிரி ஒரு 3 பிளான் இருக்கும். அந்த பிளானுக்குரிய பெனிஃபிட் என்ன அப்படிங்கிறதும் நம்ம கீழே ஷோ பண்ணியிருப்போம். ஓகேங்களா? இப்போ ரெகுலர்னால் அதோட வேலிடிட்டி வந்து 3 மாதம் இருக்கும். ஃபுல் சிலபஸ் கவர் ஆகும். விஐபிக்கு தான் ஃபுல் சிலபஸ்ஸு, நமக்கு பாதி தான் இருக்கும் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. சிலபஸ் எல்லாருக்குமே சேம் தான். வேலிடிட்டியும் அதில் இருக்க ஃபீச்சர்ஸ் மட்டும்தான் மாறுமே தவிர சிலபஸ் விஐபி பிளான் வாங்கினாலும் ஒன்று தான், ரெகுலர் பிளான் வாங்கினாலும் ஒன்று தான். சரிங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் அதோட பெனிஃபிட் என்னன்றது இருக்கும். ரெகுலர், ப்ரீமியம், விஐபி. இந்த விஐபி பிளானுக்கு மட்டும் என்னென்னா நாங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகேங்களா? மற்ற 2 பிளான்லேயும் உங்களால் வீடியோஸ் டவுன்லோட் பண்ணிக்க முடியாது. கோர்ஸ் மொபைல் ஸ்க்ரீனில் பார்த்துக்க முடியும். சரிங்களா? அவ்வளோதான். ஆனால் இந்த விஐபி பிளானில் மட்டும் நாங்கள் யூஆர்எல், அந்த வீடியோஸோட டவுன்லோட் லிங்க் இருக்கு இல்லையா, அதை நாங்கள் கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் டவுன்லோட் அதை காப்பி பண்ணி உங்கள் சிஸ்டத்துலேயோ இல்லை ப்ரௌசர்லேயோ இல்லை மொபைலில் கூட நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பட் மேக்ஸிமம் மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. அதை டவுன்லோட் பண்ணி உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். இதுதான் இந்த விஐபி பிளானில் இருக்க ஸ்பெஷல் ஃபீச்சர். மற்ற 2லேயும் இந்த டவுன்லோடிங் ஆப்ஷன் இருக்காது. சரிங்களா? ஏன்னா நிறைய பேர் போன தடவை வந்து என்னோடய மாஸ்டர் கேம் இதெல்லாம் வந்து நம்ம சிஸ்டத்தில் பார்க்குறதுக்கு தான் நல்லாயிருக்கு, மொபைல் ஸ்கிரீனில் குட்டியாக இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக இந்த புது ஃபீச்சரை நாங்கள் விஐபி பிளான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு கோர்ஸ் வந்து எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு முடிவாயிடுச்சு. ஓகே, இப்போ உங்களுக்கு டவுட் இருக்கும், இந்த கோர்ஸ் நல்லா இருக்கா நல்லா இல்லையா எனக்கு தெரியாது, இந்த 1 நிமிஷம் சாம்பிள் வீடியோ பார்த்து என்னால் முடிவு பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், பேசிக்கில் ஒரு நார்மல் பிளான், ஒரு 3 மாதம் பிளானை வாங்கிக்கணும். கம்மியான பாஸ்க்கு அந்த 3 மாதம் பிளானை வாங்கிட்டு இதுக்கப்புறம் அப்படியே அப்கிரேட் பண்ணிக்கலாம். அப்கிரேட் பண்ணுறது எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து ஆல்ரெடி மாஸ்டர் கேமோட டர்னிங் அந்த ஒரு பிளானை வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அதுதான் மை கோர்ஸில் இருக்கும். இப்போ இந்த கோர்ஸை ஓப்பன் பண்ணுறோம், ஸ்டார்டிங் பிளான் கொடுக்குறோம், ஸ்டார்ட் லேன் கொடுக்குறோன்னா இது நான் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணேன் இல்லையா, ஸோ எனக்கு ஃபுல்லாகவே ஓடும். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ போனீங்கன்னா தான் உங்களுக்கு ஃபுல் வியூ மாற்றுறதுக்கோ இல்லை ஒரு சேட் ரூம் மெசேஜ் பண்ணுறோம் இல்லையா, இப்போ மெசேஜ் பண்ணுறோம் குரூப்பில், அதாவது இந்த கோர்ஸ் வாங்கினதுக்கப்புறம் ஏதாவது டவுட்ஸ் கம்பல்சரி வரும். சரிங்களா? அப்படி வரும்போது உங்களுக்கு டவுட் கிளியர் பண்ணுறதுக்கு சேட் ரூம் தனியாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். நம்ம வாட்ஸ்அப் குரூப் மாதிரி அங்கே போய் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிக்கலாம், ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பிக்கலாம், ஒரு இமேஜ் அனுப்பிக்கலாம். அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் அனுப்பிக்க முடியும். அங்கே போய் மெசேஜ் பண்ணுற ஆப்ஷனும் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் தான் உங்கள் ஸ்க்ரீனில் அப்பியர் ஆகும். ஓகேங்களா? இப்போ இந்த மெசேஜ் சிம்பிள் மாதிரி இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு குரூப் ஒன்று வந்துடும். ஸோ நீங்கள் அங்கே போய் மெசேஜ் அனுப்பிக்கலாம். ஏதாவது டவுட்னா இமேஜ் அனுப்பி, இமேஜை இப்படி பார்த்துட்டு உங்களுக்கு அந்த கோர்ஸுக்கான அட்மின் இருப்பார் இல்லையா, இப்போ மாஸ்டர் கேம் டர்னிங் நான் எடுத்துருக்கேன் அப்படின்னா நான் அங்கே அட்மினாக இருப்பேன். ஸோ நீங்கள் ஏதாவது டவுட்டு கேட்டிங்கன்னா அங்கே நான் ரிப்ளை பண்ணுவேன். சரிங்களா? இப்போ மேனுவலாக வாட்ஸ்அப்பில் பண்ணுறோம் இல்லையா, அது மாதிரி இல்லாமல் நம்ம குரூப்புக்குள்ளேயே இந்த ஃபுல் கான்வர்சேஷன் நடக்கும். இந்த கோர்ஸ் யாரெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க மட்டும்தான் உள்ளே இருப்பாங்க. ஸோ எனக்கும் எந்த கன்ஃபியூஷன் இருக்காது, வாங்கியிருக்காங்களா வாங்கலையான்னு தெரியாது. ஸோ எனக்கும் வேலை ஈஸி, உங்களுக்கும் எந்த கஷ்டமும் இருக்காது. ஓகேங்களா? இந்த மாதிரி சேட் ரூம் ஆப்ஷன் இருக்கும். இதுக்கப்புறம் தான் ஃபுல் ஸ்க்ரீன் மாற்றுற ஆப்ஷன். இப்போ மொபைல் இப்படி ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் ஆகும். ஓகேங்களா? ஆப்ஷன் எல்லாத்தையும் ஓட்டி விடுறது, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ ப்ளே பண்ணுறது, இந்த மாதிரி வீடியோ பிளேயருக்கான அத்தனை பேசிக் ஃபியூச்சருமே இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ பிளேயரில். ஓகேங்களா? அந்த மாதிரி வீடியோஸ் நிறையா இருக்கும். இது எல்லாத்தையுமே நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்க முடியும். இப்போ கோர்ஸ் வீடியோஸ் ப்ளே பண்ணி பார்த்துட்டீங்க, உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு. ஆனால் நான் வாங்கினது 3 மாதம் பிளானுக்கு தான் வாங்கியிருக்கேன். இதை